போக்கோவோட M6 5G இதோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்போ நமக்கு 8500 கிட்ட சேல் பண்றாங்க. SBA HDFC கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 500 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு 8000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோட M6 5G வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் எப்படி இருக்கு, இதை வாங்கலாமா இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவைஸ் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தரலாம். இதுதான் இந்த போக்கோட M6 5G வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 10 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 18 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். பட் பாக்ஸ்ல 10 வாட் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. தென் டைப் C to டைப் A சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைட் வந்து இருக்கு. தென் ஃபைனலா மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிவைஸ்ல சிலிக்கான் கேஸ் வந்து பார்ப்போம். பட் இந்த டிவைஸ் நமக்கு அதுவும் கூட கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ இது இல்லாம நமக்கு இன்னும் 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொன்று வந்து கிரீன் கலர். பட் அதுக்குள்ள உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக்லயே நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா பார்த்தா தெரியாது, லைட் ரிஃப்ளெக்ட் வந்து நல்லாவே தெரியுது. பட் அந்த பேக்ல உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் எல்லாமே நல்லாவே படுது. பட் நீங்க ஒரு கேஸ் போடும்போது உங்களுக்கு வந்து பெருசா ப்ராப்ளம் இருக்காது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 196 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நம்ம கையில பிடிச்சி யூஸ் பண்ற நல்ல ஒரு இன்னான் ஃபீல் வந்து இருக்கு. ஸோ டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பத்தி பார்த்தோம் அப்படின்னா இங்க 6.74 inches SD பிளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 600 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட பிரைட்னஸ் நமக்கு அவுட்டோர் வளர்க்க நல்லாவே இருந்துச்சு. நீங்க மோஸ்டா வந்து ஆபீஸ்ல வீட்டுல அதிகமாக யூஸ் பண்ணுன்ற போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. இந்த டிவைஸ்ல நமக்கு HDR பிளேபேக் சப்போர்ட் அது வந்து பார்த்தா கிடையாது. ஸோ யூடியூப்ல அந்த HDR வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியாது. நார்மலா நமக்கு அந்த 1080p 1440p அதுல வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டிவைஸ் நமக்கு வந்து வாட்டர் டிராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அவுட்டேடான லுக்கா இருக்கு. நம்ம பஞ்சோல் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இங்க வாட்டர் டிராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே கொஞ்சம் பெசல்ஸ் வந்து இருக்கு. ஸோ பட் அது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. டிஸ்பிளேட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெகுலரான யூஸ்க்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. இங்க ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6100 Plus ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நமக்கு நியர்லி வந்து 3.8 lakhs ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. இதே நம்ம CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல வந்து 80% வந்து கிடைச்சிச்சு. இதெல்லாம் விட்டு நம்ம ரியல் வேர்ல்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவைஸ் யாருக்குன்னு பார்க்கணும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா கால்ஸ் பேசுவீங்க, அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. இல்ல நான் மல்டிபிள் ஆப்ஸ் போட்டு ரன் பண்ணுவேன், மாத்தி மாத்தி ஸ்விட்ச் பண்ணுவேன், கொஞ்சம் கேம்ஸ்ல விளையாடுவன்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிவைஸ் செட் ஆகாது. ஏன்னா நமக்கு இது வந்து லேக் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம 15,000 20,000 போன்லயே நமக்கு வந்து லேக் எல்லாம் பாக்குறோம். இந்த டிவைஸ் நம்ம சீக்கிரமா லேக் ஆக சான்ஸ் அதிகமாவே இருக்கு. டிவைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணுவோம், நிறைய ஃபைல்ஸ் சைட் லோட்லாம் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக் லாக் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து பார்த்தா கால்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜிங் மட்டும் தான் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசென்டா இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான் கால்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜ் தான் உங்களுக்கு மோஸ்ட் ப்ரையாரிட்டி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகும். இல்லை நான் ஒரு வேற டிவைஸ் வச்சிருக்கேன், செகண்டரி ஒரு டிவைஸ் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட 5G பொறுத்த வரைக்கும் வந்து 7 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.3 வந்து இருக்கு, Wi-Fi 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்ல எனக்கு 5G வந்து நல்லா பர்ஃபெக்டா இருக்காச்சு. டிவைஸ்ல 7 5G பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எங்க ஏரியால 5G நல்லாவே சூப்பராகவே கிடைக்கும். எனக்கு வந்து நல்ல ஒரு 5G வந்து பார்த்தா கிடைச்சு. ஸோ 5G எந்த பெரிய பிரச்சனை நான் நோட்டீஸ் பண்ணல. எனக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அவனுக்கு 10 GB கொடு. ஒரு சில டிவைஸ் எல்லாம் பார்ப்போம் 5G யூஸ் பண்றதுக்கு திடீர்னு 4G ஸ்விட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வந்து கிடையாது. ஸோ எனக்கு 5G வந்து நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. தென் RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் ஒன்று இருக்கு, கெட்ட விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். பட் சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸ் 10 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 10 வாட் சார்ஜர் வச்சு நீங்க 100% போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரத்தை தாண்டும். இது எங்க பிரச்சனையாகும் வந்து பாத்தீங்கன்னா உங்க டிவைஸ் சார்ஜ் இல்ல, டக்கு நீங்க அவசரமா கிளம்புறீங்க, அந்த டைம்ல சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா யாருக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதான் இங்க பெரிய பிரச்சனை. இதே நீங்க 18 வாட் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பீட் வந்து கிடைக்கும். டிவைஸோட பேட்டரி லைஃப் நல்லாவே இருந்துச்சு. கேஷுவலான யூசர்னா வந்து 6 மணி நேரத்துல 7 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஒன் டே ஃபுல்லா கால்ஸ் பேசுறீங்க, மெசேஜ் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் டேக்கான பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ பேட்டரி லைஃப் இந்த டிவைஸ் சூப்பராகவே இருக்கு. பட் பிரச்சனை சொல்லி கேட்டு அந்த 18 வாட் சார்ஜ் நமக்கு தராம 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அது நோட் பண்ண வேண்டிய விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேல உங்களுக்கு வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மோஸ்டா ரெட்மி அண்ட் போக்கோ டிவைஸ்ல வந்து அந்த IR பிளாஸ்டர் சென்சார் வந்து எதிர்பார்ப்போம். அது இங்க இந்த டிவைஸ்ல வந்து கொடுக்கல. தென் ரைட் சைடுல சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க 2 சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் கீழே உங்களுக்கு வந்து ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. பட் அதோட அவுட்புட் நல்லாவே இருக்கு.
தென் ரைட் சைடுல நமக்கு வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் ஏஐ டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சல் எதுக்கு தேரும்? டிவைஸ்ல எடுத்த ஒரு சில போட்டோஸ் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போட்டோட அவுட்புட் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. சோ பெருசா வந்து பார்த்தா குவாலிட்டி நல்லா இருக்குன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. என்னோட ரெட்மி அண்ட் போக்கோ டிவைஸ் நம்ம 15,000 16,000 டிவைஸ்ல கேமரா அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. சோ இதோட பிரைஸ் நம்ம உங்களுக்கே தெரியும். சோ ஓரளவுக்கு நம்ம நார்மலான கேப்சரான போட்டோஸ் எடுத்துக்கலாம். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080p 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபுட்டேஜ் நம்ம 1080p 30 frames per secondல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபுட்டேஜ் குவாலிட்டி வந்து பாருங்க. பேக் கேமரா 1080p 30 frames per second ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபுட்டேஜ் நமக்கு வந்து பெருசா ஸ்டேபிளா இல்ல. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டீசென்டான போட்டோஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தா HyperOS 1.0 ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு Android 14 வந்து பேஸ் பண்ணுது. சோ கூடிய சீக்கிரமே நமக்கு Android 15 பேஸ்ட் ஆன் HyperOS 2.0 இந்த டிவைஸ்க்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதோட இந்த அப்டேட் இந்த டிவைஸ்க்கு வந்து மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க ப்ராமிஸ் பண்ணதே இப்போ 2 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிவைஸ் லான்ச் ஆகும்போது MIUI 14 வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப நமக்கு HyperOS 1 வந்துச்சு. அப்ப நமக்கு வந்து 1 இயர்க்கான அப்டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ HyperOS 2 வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 இயர்ஸ்க்கான அப்டேட் மொத்தமா முடிஞ்சிச்சு. 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் சொல்லியிருந்தாங்க. அதுல நமக்கு ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சு. சோ இன்னொரு 2 இயர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுப்பாங்க. லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் எக்கச்சக்கமா வந்து கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா மோஸ்ட் ஆஃப் த லோட்டஸ் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. டப் பண்ணும்போது அந்த கிளான்ஸ் அதை வந்து மறக்காம ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த லாக் ஸ்கில் வந்து டிஃபரெண்டா வால்பேப்பர் வந்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். HyperOS நல்லாவே கொடுத்திருக்காங்க. அனிமேஷன் உங்களுக்கே தெரியும் கிடைக்காது. 15,000 18,000 டிவைஸ்க்கு கொடுக்கறது கிடையாது. 8,000 டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க. அனிமேஷன் வந்து கிடையாது. HyperOS வந்து இந்த டிவைஸோட ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம டே டு டே யூசேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த பெரிய பிரச்சனையும் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம இந்த HyperOS வந்து டார்ச்சர் பண்ணாம இருந்தா சரி. லைக் நம்ம மல்டிபிள் ஆப் இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஆப்ஸ் மாத்தி ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா HyperOS இங்க படுத்துரும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் HyperOS யூஸ் பண்றது நல்லா தான் இருக்கு. ஃபைனலா இந்த டிவைஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரைசிங் பத்தி பார்த்தரலாம். சோ இங்க பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 8,000 ரூபாய் கிட்ட சேல் பண்றாங்க. உங்களுக்கு HDFC SBI கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 500 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ ஃபைனலா உங்களுக்கு வந்து 8,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். அது கண்டிப்பா நல்ல வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. இதே 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து 9,250. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 10,000 ரூபாய் கிட்ட வச்சிருக்காங்க. இது 8+256 13,500 வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்றதா இருந்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் நல்ல ஒரு பிரைஸ் கட்ல வந்து கொடுத்துருக்காங்க. 8,000 ரூபாய் கண்டிப்பா நல்ல பிரைஸா இருக்கு. அதுக்கு மட்டும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸ் நெகட்டிவ் சொல்றபடி பார்த்தா அப்படின்னா பெருசா எதுவுமே இல்ல. சொல்லணும் அப்படின்னா வந்து IR plus சென்சார் வந்து கிடையாது. அது சிலிக்கான் பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அது வந்து இல்ல. அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர் இல்ல. இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். தென் பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் 5G எனக்கு நல்லா பெட்டராவே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான். நார்மலா யூஸ் பண்ண நல்லா இருக்கும். பட் ஹெவியா லோட் பண்ணி மல்டிபிள் ஆப்ஸ் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா படுத்துரும். அது போல பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓவரால் இந்த போக்கோ M6 5G இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணலாம். இதோட கொஞ்சம் பெட்டரான டிவைஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மோட்டோட G35 வந்து பாருங்க. பட் இது MediaTek வந்து கொடுத்திருக்காங்க. Snapdragon வந்து கிடையாது. Snapdragon இல்லாம MediaTek கிடைச்சாலே நமக்கு வந்து என்னடா MediaTek-ஆன்னு கேட்பீங்க. அதுல நமக்கு Unisoc வந்து கொடுத்திருக்காங்க. மோட்டோட G35ல 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம 10,000 ரூபாய் கிட்ட சேல் பண்றாங்க. அதை செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா வந்து பார்த்தா இன்னும் சூப்பரான டிவைஸ் நமக்கு வந்து மோட்டோட G45 8+128 நமக்கு வந்து 13,000 ரூபாய் கிட்ட சேல் பண்றாங்க. பட் பேங்க் ஆஃபரோட 12,000 ரூபாய் கிடைக்கும். அதுலயே 4+128 நம்ம 11,000 கிட்ட கிடைக்குது. அதை செக் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் இந்த போக்கோ M6 5G. சோ 8,000 ரூபாய் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நல்ல ஒரு டீல் தான் இது. இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்ட்லயே வந்து இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே சோ गाइस, சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.